ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அரேபியன் ஸ்டைலில் ப்ரெட் புட்டிங் தாங்க நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது கூட நல்லா சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்டு பவுட்ரு சேர்த்துக்கலாம். கஸ்டர்டு பவுடரை கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி ஏதாவது ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாகிடும் பாலில், சூடாக இருக்கிற பாலில் போடும்போது. அதனால் ஆறின பால் இல்லைன்னா தண்ணி வச்சு இது போல் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கஸ்டர்ட் பவுடரை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா திரும்ப அடியில் வந்து கட்டி ஆகிடும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கஸ்டர்ட் வெந்து நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நான் ஒரு 7-8 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு கண்ணாடி ட்ரேயில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் வந்து நம்ம ப்ரெட்டை அடுக்கி வச்சுக்கிறலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம கஸ்டர்டு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு சேர்த்துருங்க. இப்போ மீதம் இருக்கிற ப்ரெட்டையும் இன்னொரு லேயராக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற கஸ்டர்ட் அப்படியே மேலே ஃபுல்லாக பரவலாக போட்டு விட்ருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு போதுன்னா இது மேலேயே கொஞ்சமாக நட்ஸு தூக்கிக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படி எது இருக்கோ அதை தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம அரேபியன் ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அது கூட மில்க் மேட் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க, க்ரீம் மாதிரி. நான் வந்து இந்த மில்க் மேடு சேர்த்து அடித்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஃபோன் கீழே விழுந்ததில் அது இல்லை. சரி, அந்த ஒரு வீடியோக்காக இதை போடாமல் இருக்க வேணான்னு தான் நான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா அடிச்சுட்டு நம்ம அந்த கஸ்டர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லேயராக போட்டுருங்க. போட்டுட்டு பாதாமும் பிஸ்தாவும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மேலே ஃபுல்லாக அழகுக்கு போட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா நல்லா சில்லுன்னு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. நம்ம பீஸ் போட்டு சாப்பிடும்போது அப்படியே நல்லா பஞ்சு கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டோன்னே நம்ம ஐஸ்கிரீம், ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வேலையை ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இது போல் செஞ்சு கொடுத்தா சத்துங்க. இஃப்தார் டயத்தில் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் சுலபமாக செய்யக்கூடிய அரபு நாட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டான ப்ரெட் புட்டிங் எப்படி செய்கிறத நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.